लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2239வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்தில் வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம், 788வது பெரிய திருமொழி பாசுரம், கண்ணபுரம் பாசுரத்திலே இது 88வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து. இதோ பாசுரம். கற்றார் பற்றருக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்தடியேன் பிறந்தேன் பிறந்த பின்னை வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன் பெற்றதும் பிறவாமை பெற்றேனே. பொதுவாக படித்தவர்கள் பிறவி என்பதே வேண்டாம் என்று சொல்லுவார்கள், சம்சார சாகரம் என்று சொல்லுவார்கள். பிறவி என்பதை வைணவாசிரியர்கள் அத்தனை பேருமே இந்த சம்சாரத்தில் படுகிற துக்கத்தை வைத்துதான் சொல்லுகிறார்கள். அப்படி எனக்கு இந்த சம்பந்தமே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கும்படியான பெருங்கடலான இந்த சம்சாரம் என்கிற பெரிய கடலையே போகியமாக பற்றி நான் இங்கே இந்த பிறவி எடுத்திருக்கிறேன். இப்படி பிறந்து வரும் அடைவிலே ஒரு காலம் வற்றாத நீர்வளமுடைய கழனிகளால் சூழப்பட்ட வயலாளி என்று பெயர் பெற்ற திருவாலியில் இருந்திருக்கிற எம்பெருமானை பார்த்தேன், அவனை பெற்றேன். அவனை பெற்றவாறே அவனை பெற்றதனால் நான் மறுபிறப்பில்லாமல் சென்றேன் என்று பெருமாளை அடைந்ததை பற்றி சொல்கிறார். தன்னை மறக்க முடியாதபடி எம்பெருமான் உனக்கு பண்ணி தந்த உபகாரம் தான் என்ன என்று தன்னுடைய அனுபவத்துக்கு இடையூறு வராதபடி பண்ணி தந்ததே மகா உபகாரம் என்கிறார். உனக்கு என்ன உபகாரம் பண்ணிட்டார் பெருமாள்னு கேட்டால் அவனை மறக்காத மாதிரி பண்ணியிருக்காரு, அதுவே பெரிய உபகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லணும். பிறவாமை பெற்றேனே என்பதற்கு பல விதங்களிலே பொருள் சொல்லுகிறார் பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானங்களிலே. இப்பேற்றுக்கு விச்சேதத்தை பண்ண கடவ ஜென்மம் மறுவிலாடதபடி பெற்றேன் என்பதல் ஒன்று. அன்றிக்கே இப்பேற்றுக்கடியாக என் பக்கல் ஒரு நன்மையும் பிறவாதிருக்க செய்தே பெற்றேன் என்பதல் இரண்டு. அங்கனம் இன்றிக்கே பெற்றேன் என்னும் உபகார ஸ்மிருதியும் வர்த்தியாதபடி பெற்றேன் என்னுதல் என்று மூன்று. உபகார ஸ்மிருதி அனுவர்த்தித்தவன்று பிரத்யுபகாரம் தேடி நெடுஞ்சாரல் பட வேண்டி இருக்குமிரே அது வேண்டாத பிராப்தம் இது என்று சொல்லுகிறார். இதை எப்படி பெறுகிறேன் என்றால் பிறப்பில்லாமையே பெற்றேன் என்பது முதல் அர்த்தம். அதற்கு நான் எந்த ஒரு முயற்சியுமே செய்யவில்லை, பிறவாமல் இருப்பதற்கு பேறு பெற்றேன் என்பது இரண்டாவது அர்த்தம். நன்றி இல்லாமல் நன்றி அறிவோடு உன்னை நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பதனால் நான் நன்றி அறிவும் பிறவாமலே பேறு பெற்றேன், உன்னை மறக்காமல் நான் இருக்கிறேன் அல்லவா என்று வியாக்கியானத்திலே சொல்லுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பிறவி என்ற சொல்லுக்கே சம்சார பந்தம் என்றே எல்லா வைணவ உரையாசிரியர்களும் எழுதுகிறார்கள். பொதுவாகவே ஜன்மம் வேண்டாம் பிறவி வேண்டாம் என்பதே கருதிதான் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் அதன் மீதுள்ள பற்றை வெறுத்தறுக்கும் இயல்புடையவர்கள் அது கடக்க முடியாத பெருங்கடல் என்று கருதுகிறார்கள். ஆனால் நான் அதையே ஒரு காரணமாக கொண்டு
பற்ற முடியாத கடக்க முடியாத இந்த பெருங்கடலிலே மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து விட்டேன். அப்படி மீண்டும் மீண்டும் பல பிறப்பு எடுத்தாலும் கூட பிறந்த பின்பு என்ன செய்தேன் தெரியுமா? ஒருபோதும் வற்றாத நீர்வளம் பெற்ற இந்த திருவாலி என்கிற திருத்தலத்தில் எழுதியிருக்கிற பெருமாளை சென்று பற்றி கொண்டேன். அவன் திருவடியிலே நான் பற்றி கொண்டதும் அவன் எனக்கு மீண்டும் பிறவாமை என்ற வரத்தை தந்தருளினான். இது எத்தகைய பேரு! அவனை பற்றியதால் நான் அடைந்த பேரு. ஞானிகள் பிறக்கக்கூடாது நினைத்தாலும் கூட திரும்ப திரும்ப பிறக்குமாறு ஆகிவிடுகிறது. ஆனால் நானோ வயலாளி மணவாளனை காலை பற்றி கொண்டேன். பற்றி கொண்டதனால் மீண்டும் பிறவாமை என்ற நிலையை பெற்றேன் என்று ஆழ்வார் மகிழ்ந்துரைக்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். கற்றார் பற்றறுக்கும் பிறவி பெருங்கடலே பற்றா வந்தடியேன் பிறந்தேன். பிறந்த பின்னே வற்றா நீர் வயல் சூழ் வயலாளி அம்மானை பெற்றேன். பெற்றதும் பிறவாமை பெற்றேனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனாவா பிரகதேர் சுபாவாது அரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவிடுவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.